நீங்க சொன்ன அதே அமித்ஷா குரூப் நீங்க காங்கிரஸோட போய் சேரணும், தனியா நிக்க கூடாது, ஒண்ணு என்டிஏல வரணும் இல்ல காங்கிரஸோட சேரணும், திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க கூடாது என்று கண்டிஷன் போட்டார்கள்னு போன வாரம் வரைக்கும் ஓடிச்சு. எதிர்ப்பு புரியுது. இவர் தனியாக நின்னார்னு வச்சுக்கோங்க, 4 பேரா தனியா நின்னாங்கன்னால் போன எலெக்ஷன்ல திமுக 45% வாங்கினாங்க, அதுல ஒரு 7-8% எப்பயுமே குறையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, பட் ரொம்ப 35%. பிஜேபி பிளஸ் அதிமுக என்டிஏ போன முறை நான் சொல்றது 2021 தேர்தலில் 35% வாங்கினாங்க. இப்போ இவர் எம்ஜிஆரையும் படத்தை போட்டுக்கிறாரு, அண்ணாதுரையை போட்டுக்கிறாரு. ஸோ அதனால அதிமுக ஓட்டை இவர் எடுத்து பிஜேபி திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பதற்காக, ஏன்னா இவர் சொல்ற எல்லா கொள்கைகளுமே திராவிட திமுக சித்தாந்தங்கள். என்னுடைய எதிரி பட்டியல் ஜாதியினர், பிராமணர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் என்று சொன்ன ஈவே ராமசாமியாரை என்னுடைய கொள்கை தலைவர்னு வச்சிட்டு இருக்காரு. சோ ஈவே ராமசாமியார் முதல் 5 தலைவர்ல ஈவே ராமசாமியார் இருந்தார், இப்ப அண்ணாதுரையை சேர்த்துக்கிட்டார், எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டார். சோ இது என்டிஏக்கு ஓட்டுகளை பிரிப்பதற்காக செய்யக்கூடும் அப்படிங்கிற நிலைமையில ஒண்ணு நீங்க காங்கிரஸோடு சேர்ந்த, காங்கிரஸ் கூட்டணியை டிசைட் பண்ற இடத்துல ராகுல் காந்தியும் சோனியா மட்டும்தான், மீதி எல்லா லெவல்லையும் இவருக்கு சப்போர்ட்டாக மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். இவர்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, அழகிரி, இன்னும் திருநாவுக்கரசர்னு. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இன்னும் சிக்கல்கள் இருக்கு. அதுக்கு பதிலாக இந்த பக்கம் திமுக அங்க போய் கதறி காலில் விழுந்து, ஐயா நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கிறோம், அஸ்ஸாம் தேர்தலுக்கு பணம் கொடுக்கிறோங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் முடிவெடுக்கவில்லை.